நான் பேசுறேன் நான் பேசுறேன் இனிமே வரட்டு வராம பேசுங்க வரட்டு வராம எனக்கு தெரியல நீங்க போய் உட்காருங்க சரி உட்காருங்க ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான எபிசோட்ல வந்துட்டு நடந்தது ரொம்ப மட்டமான கேவலமான விஷயங்கள். நிறைய கண்டென்ட்டுங்க, நிறைய சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா எல்லாமே ரொம்ப கேவலமான விஷயங்கள் தான். இது நாள் வரைக்கும், அதாவது இந்த 8 விட்டுருங்க, இந்த சீசன் 8 விட்டுருங்க, சீசன் 7 வரைக்கும் இதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போனவங்க திரும்பி உள்ள வந்து இவ்வளோ வன்மத்தை கக்குனதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த வன்ம குடோனா இருக்கவங்க உள்ள வெளியில போயிட்டு திரும்பி உள்ள வந்தவங்க அவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கேவலமா நடந்ததுக்காகத்தான் வெளியே போனாங்க. ஆனா உள்ள வந்தும் இன்னும் அவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்கன்ற போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. 93 நாளா உள்ள இருக்காங்க, இவங்க எல்லாம் பாதிலேயே வெளியே போயிட்டாங்க. ஆனா இவங்க உள்ள இருக்க 8 பேர் 93 நாளா உள்ள இருக்காங்க. அப்படி உள்ள இருந்து அவங்க கஷ்டப்பட்டு நிறைய டாஸ்க்கை விளையாடி டிக்கெட்டு ஃபினாலே அதை இதை எல்லாத்தையும் தாண்டி வந்து இங்கே உட்காந்துருந்தா வெளியில இருந்து வந்து ரொம்ப ஈஸியாக இன்னும் அவங்களுடைய பேரை வந்துட்டு அடிச்சுட்டு போறதுன்றது எப்படி ஏத்துக்குதுன்னு தெரியல. இந்த ப்ராசஸை எப்படி பிக் பாஸ் அலோவ் பண்ணாருன்றதும் புரியல. யாரெல்லாம் உள்ள வந்து என்னெல்லாம் பேசினாங்கன்றத வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சுனிதா அண்ட் வர்ஷினி வந்தாங்க. சுனிதா இதுக்கு முன்னாடியே, அதாவது இவங்க வரத்துக்கு முன்னாடியே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார்னா, உள்ள வரவங்களை கொஞ்சம் கோவப்படுத்தணுன்றதுனால ஆல்ரெடி உள்ள இருக்க 8 பேர், வீட்டுக்குள்ள இருக்க 8 பேரை வச்சு, ஸோ நீங்கள்லாம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க விரும்புறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்து அதை வந்துட்டு அவங்கவுங்க ஃபேஸில் ஒட்ட வச்சாங்க. ஆல்ரெடி செம்ம வடு கடுப்பில் வரவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. சுனிதாவும் வர்ஷினியும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதை படிச்சுட்டு ஒன்றா எல்லா ஐட்டமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்கை பற்றி சுனிதா சொன்னதை பாருங்களேன். ஓகே ஃபைன், இது ஓரளவுக்கு ஒத்து போகும் தான். பட் இருந்தாலுமே இப்போ அவங்க ஜெயிக்கிற இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு வரணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரிலாம் பேசிக்க தேவைன்னு நினைக்கிறேன். ஜாக்கை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதாவது கிளாப்ஸை வச்சு யார் நல்ல பேர் வாங்குறாங்கன்றதை வச்சு அவங்கவுங்க கூட போய் சேர்ந்துக்கிறா வந்துட்டு ஜாக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே இருந்தா, அப்புறம் அங்கே போனால், இங்கே போனால், அப்படி வந்தா, இப்போ இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா, இதுக்கப்புறமா இவளை தான் டார்கெட்டே பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லினை பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர டிஃபேம்ங்க அது. அதுக்கப்புறமா விஷாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா நீ ஒரு பிளே பாய் ஆகிட்ட, ட்ரையாங்கல் லவ் ட்ரை பண்ணுறியா, தர்ஷிகாவை உசுப்பேற்றி விட்டதே நீ தான், அன்ஷுவை வந்துட்டு துரத்தி லவ் பண்ணதும் நீ தான், இப்படி எல்லாருமே உசுப்பேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ யாரையுமே லவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலையிற, என்னடா ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஷாலும் வழக்கம் போல், ஆக்சுவலாக விஷால் பண்ண தப்பு தாங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் பல இடத்துல வந்துட்டு அதை ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆப்வியஸாக இன்னைக்கான எபிசோட்லையுமே அதை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் பேசியிருந்தார் கடைசியாக. அதை பற்றி பின்னாடி பேசலாம். பட் இவர் மறுபடியும் பழைய மாதிரியே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, இல்லை அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியும், நான் என்ன பண்ணேன் எப்படி பேசுனது அவங்களுக்கு தெரியும்ட்டு. பட் அவங்களுக்குலாம் புரியலன்றது தான் என்னுடைய வருத்தம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகா வந்துட்டு ஓப்பனாக வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, விஷால் என்கிட்ட நடித்தான், விஷாலை பற்றிலாம் பேசாதீங்க, விஷால் வந்துட்டு ஃபுல்லாக நடிக்க மட்டும் தான் செஞ்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்துட்டு வெளியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ விஷாலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா தர்ஷிகா விஷாலை தான் வந்துட்டு தவறு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ விஷால் சொன்னது தப்பு. ஸோ அதே மாதிரி உள்ள வந்த உடனே வந்துட்டு விஷாலை தான் கேள்வி கேட்குது, ஜாக்லினை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லைங்க, சௌந்தர்யாவையும் சேர்த்து தான், நீ என்ன பண்ணுறன்னு உள்ளே இருக்க, இது வரைக்கும் நீ என்ன எஃபெக்ட் போட்டிருக்கேன்னு தெரியுது அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சௌந்தர்யாவும் கேட்டு பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வர்ஷினி ஒன்றும் பெருசாக யாரையுமே வந்துட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா ரவி சார் வந்தார். ரவி சார் ஒருத்தர் தாங்க ரொம்ப பாசிட்டிவாக பேசினார், எல்லாரை பற்றியுமே பாசிட்டிவாக தான் பேசினார். இந்த சீசனை பற்றியே பயங்கரமாக பாசிட்டிவாக பேசினார். அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையுமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக பேசியிருந்தவர். ஆனால் எதுக்காக இந்த சீசனை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக பேசினான்னு தெரியல. ஏன்னா இந்த சீசன் ஒன்றும் அவ்வளோ சூப்பர் சீசன்லாம் கிடையாது. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு சரியாக ஓடல அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அந்த இடத்தையே உடைச்சாங்க. அது புரியாமல் இவர் வந்துட்டு அதுதான் ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, அதனால தான் வந்துட்டு அந்த இடத்தையே உடைச்சிட்டு நார்மலாகவே கொண்டு வந்தாங்க. அது தெரியாமல் அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் தான் வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி டைட்டில் வின்னராக இருக்கட்டும், ரன்னர் அப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு யாருக்கிட்டும் பயங்கரமான ஃபேம் இருந்துச்சு. பட் இந்த சீசனில் இருக்க யாருக்குமே வந்துட்டு அவ்வளோ பெருசாக ஃபேமே போகலை. 2 பேரை தவிர்த்து யாருமே மக்கள் மனசில் போய் பதியவே இல்லை அப்படின்னு தான் நானே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவில் வந்துட்டு ராணவுக்கும் ஆர்ணவுக்குமே வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்யா, சிவா இவங்கெல்லாம் வந்துட்டு வித்தியாசமே தெரியாமல் தான் இருக்காங்க. சிவாலாம் உள்ளே வந்தாரா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த சீசனில் ஒன்றும் அந்தளவுக்கு நிறைய பேர் ஃபேம்லாம் ஆகவே கிடையாது. ஸோ ரவி சார் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, எல்லாரை பற்றியுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா உள்ளே வந்தாங்க. ரியா கேம் ஓவர் அப்படின்ற ஒரு ஒரு பேனரோடு தான் வந்தாங்க. அதை வந்துட்டு ஒரு 3 பேர் கொடுக்கணும், அந்த கேம் ஓவர், உங்கள் கேம் இதோட முடிஞ்சு போச்சுன்ட்டு. ஸோ விஷாலுக்கு கொடுத்தாங்க, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு கொடுத்தாங்க. இந்த 3 பேருக்குமே வந்துட்டு உங்கள் கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஆப்வியஸாக கிட்டத்தட்ட அதெல்லாம் கரெக்ட் தாங்க. அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்த ஒரு மெடலை வந்துட்டு முத்துவுக்கு கொடுத்தாங்க. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் முத்துவுக்கு தான் கப்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே.
தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியா மறுபடியும் விஷாலை கூட்டு போயிட்டு அவங்க பேசுகிறாங்க. தர்ஷிகா பற்றியும் அதே மாதிரி வந்துட்டு அன்ஷிதா பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டையும் விஷால் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இல்லை அப்படி கிடையாதுன்ட்டு. இல்லை வெளியிலேருந்து பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்டயும் இது பண்ணாமல் தான் இருந்துச்சு, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்தாம இருந்துச்சு, அவங்க அதில் இருந்தாங்க. நீங்கள் அப்போயே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தா அவங்க வெளியே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸை கொடுத்து அவங்கள இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி விஷாலை இவங்களுமே வந்துட்டு ஒரு ஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஷால் அதுலேயும் உட்காந்து என்னடா இது எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன், காது வலிக்குதுடா, வேற இதை பற்றியாவது பேசுங்க, யார்கிட்டயா போய் பேசுங்க, சௌந்தர்யிட போய் பேசுங்க, முத்துக்கிட்டலாம் போய் ஏதாச்சும் பேசி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் உள்ளே போனவங்களாம் விஷால் விஷால் விஷால்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. செம்ம காண்டாக தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தாங்க நம்ம தலை ஆர்னவ் வந்தார். ஆர்னவ் தனியாக வரல, தர்ஷா கூட வந்தாங்க. தர்ஷா குப்தா இருக்கார்ல, அவங்க கூட வந்தாங்க. ஆர்னவ் தர்ஷா குப்தா வந்துட்டு என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றி யாரெல்லாம் பின்னாடி பேசினாங்களோ அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்னை பற்றி பின்னாடி நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு என்னை எமோஷனல் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு என்கிட்ட பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே என்னை பேக் பைட்டிங் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே என்னை பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி குறை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ராவாக இருக்கட்டும், எல்லாருமே ஜாக்லினை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி குறை சொல்லிட்டே இருந்தாங்க. தர்ஷா கொஞ்சம் கூட மாறலன்னு உள்ள இருக்கவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஏன் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க, தர்ஷா நீ மாறவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி குறை சொல்கிறதே புலம்புற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க புலம்பதை கேட்குறப்பவே வந்துட்டு கண்டிப்பாக நல்லாவே தெரியுது பயங்கரமாக வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா ஆர்னவ் வந்தாருங்க. வேற லெவலுங்க மனுஷன், திருந்திருப்பாரு வருந்திருப்பாரு அப்படின்னு நினச்சோம். பட் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்டேஜில் அது நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லி அமிச்சார், வார்த்தை முக்கியம், நான் ஏன் உங்களை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன்னா உள்ளே இருக்கவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக, உங்கள் நல்லதுக்காக தான் நான் இங்கே உங்களை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லி தான் அமிச்சார். மனுஷன் எந்த இடத்துல விட்டாரோ அதே இடத்துல வந்துட்டு ஆர்னவ் வந்துட்டு உள்ளே ஆரம்பித்தார். நீங்கள் அவர் பாருங்களேன், அவர் பேசின தோரணையெல்லாம் பாருங்களேன், யார் சட்டப்படாமல் திரிவானே அவனா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக, அதாவது சௌந்தர்யா வந்துட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டப்ப வந்துட்டு மேலே உட்காந்தவன் வந்துட்டு படிப்பறிவில்லையா எஜுகேஷன்லையான்னு கேட்டாங்களா, ஏமாமா அப்படின்ற மாதிரி கேட்டப்ப எல்லாருமே சத்தியான்னு சொல்லும்போது சட்டை போடாமல் ஒருத்தன் சுற்றி இருந்தானே அவனா அப்படின்ட்டு. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருனே தெரில. ஒரே ஒரு சீரியலில் நடிச்சிருக்காரு, இவரோட பர்சனல் லைஃப் வெளியே நாறிக்கிட்டு இருக்கு, அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பரிச்சயமான முகமும் கிடையாது, இந்தளவுக்கு ரூடாக பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் ஒருத்தனை நோண்டிக்கிட்டு உரசிக்கிட்டே இருப்பானே ஜெஃப், அவன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இடத்துல தான் எல்லாருமே காண்டாயிட்டாங்க. ஏன்னா உள்ள இந்த எல்லாருமே வந்துட்டு ஜெஃபுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. வார்த்தையை ஒழுங்காக பார்த்து விடுங்க, வார்த்தையை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி டெக்கோரமாக இருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி விஜய் சேதுபதி சார் சொல்லி தானே அமிச்சாரு, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாதீங்க பேசாதீங்க, நான் ஏன் சொல்கிறேன் இது உங்கள் நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு எல்லாருமே எழுந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட முத்துலேருந்து உள்ளே இந்த பழைய 8 போட்டியாளருக்குமே வந்துட்டு வார்த்தையை ஒழுங்காக பார்த்து விடுங்க, இல்லைனா நாங்கள் உட்கார மாட்டோம், நீங்கள் பேசுறதை கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட எழுந்து வந்துட்டாங்க. அந்த இடத்துல கூட வந்துட்டு ஆர்னவ் வந்துட்டு கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே தெரில, என்னென்னவோ பேசி பயங்கரமாக ப்ரோவோக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே மட்டும் கொஞ்சம் கோவக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக ஆர்னவ் பேசுறதுக்கு போய் அடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கடுப்பாக கோவம் ஏற்றுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாரை பற்றியுமே ஒரு மாதிரி தப்பு தப்பாக தான் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டம்மி பாவா அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் யாருக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். பட் எனக்கு கேட்கறதுக்கே செம்ம காண்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் உள்ளே இருக்கும்போது பேசலாம், தப்பே கிடையாது. உள்ள சத்யாவும் வந்துருக்கணும், உள்ள ஜெஃப்பும் வந்துருக்கணும். அப்போ நீ அவங்கள பற்றி பேசியிருந்தா நீ ஒரு வீரன். ஆனால் அவங்க 2 பேர் வெளியே போயிட்டு இருப்பாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிட்டு அவங்க 2 பேர் இல்லை அவங்கள பற்றி பேசி பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஆனால் நீங்கள் பாருங்களேன், ஜெஃப்பு ஓகே கிட்டத்தட்ட இவர் சொன்ன மாதிரி நடந்திருந்தாலுமே உள்ளே இல்லாதப்போ ஒருத்தரை பற்றி பேசுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னே புரியல. ஸோ வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சத்யாவும் சரி ஜெஃப்பும் சரி இவருக்கு பயங்கரமான பதிலடி வெளியே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பதிலடினா நீங்கள் அடித்துன்னு நினச்சிக்காதீங்க, ஏதாவது ஒரு இன்டர்வியூ இவரை பற்றி பேசி பயங்கரமாக இவரை மொக்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட முத்துலாம் பயங்கர கடுப்பாயிட்டார். நீங்கள் ஒழுங்காக பேசுறதா இருந்தால் உட்காரோம், இல்லையா நாங்கள் உட்கார மாட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக காண்டாயிட்டார். முத்துலாம் எழுந்து வந்து அப்புறம் சிவா ப்ரோ வந்தார். சிவா ப்ரோ வந்துட்டு மக்கள் உள்ளே இருக்கவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் கொண்டு வந்தார். ஜாக்லினை பற்றி சொன்னார், ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்க. ஸோ இதுக்கு முன்னாடி மஞ்சரி, அதுக்கு முன்னாடி அவங்க சௌந்தர்யாலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாது, அவங்க லிஸ்ட்டில் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னது. முத்துவை வந்துட்டு அறம் சொல்லிட்டுருக்க, நீ பண்ணுற விஷயம் எதுலேயுமே அறம் இல்லைன்னு சொன்னது. விஷாலை வந்துட்டு நீ என்டர்டெய்னர் சொல்லிட்டுருக்க, பட் ஆனால் வந்துட்டு உன்னோட பெண்களை தவிர்த்து எங்கேயுமே என்டர்டெயின்மெண்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி கேட்டது. அதுலேயுமே வந்து ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட விஷாலை வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் எரிச்சலாக இருந்துச்சு. ஒருத்தனா ஏதோ தப்பு பண்ணிட்டான், திருந்திட்டான், வருந்திட்டான், அதுக்கப்புறமா வந்துட்டு அழுதுட்டான், எல்லாத்தையுமே செஞ்சுட்டான், சாரி கூட சொல்லிட்டான், அதுக்கப்புறமாவும் மறுபடியும் வந்துட்டு அந்த விஷயத்தை மட்டுமே இழுத்து பேசுறதுன்றது சமகாண்டாக இருந்துச்சு. கடைசியாக வர்ஷினி வந்து சொன்ன விஷயம் இன்னும் ஏற்றுக்கவே முடியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 93 நாள் எல்லாருமே உள்ளே இருந்திருக்காங்க.
அப்படி இருந்தவங்கள மக்கள் தான் வெளியே அனுப்பணும், மக்கள் தான் வந்துட்டு ஃபினாலேவுக்கும் அனுப்பிச்சு வைக்கணும், மக்கள் தான் யார் ஜெயிக்கிறாங்கன்றதை முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த 8 பேரில் வந்துட்டு மிட்விக் எவிக்ஷன் இருக்கான். ஸோ இந்த 8 பேரில் வந்துட்டு யார் வெளியே போகணும் அப்படின்ற 2 பேரை வந்துட்டு இங்கே வெளியிலேருந்து உள்ளே போன எக்ஸ் கண்டஸ்டன் வந்துட்டு முடிவு பண்ணுவாங்களாம். இது கண்டிப்பாக அன்ஃபேருங்க, ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. செம்ம கடுப்பாக தான் இருந்துச்சு இதை கேட்கறதுக்கு. இதை வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு சொன்னாங்க, உள்ள இருந்தவங்களும் சமகாண்டா ஆயிட்டாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறமா சாச்சனா வந்திருந்தாங்க. சாச்சனா சிவா கூட வந்திருந்தாங்க. ஸோ சாச்சனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக யாருக்கிட்டையுமே வன்மத்தெல்லாம் கக்கி விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே வந்து இருந்த பேர் போதும், இதுக்கப்புறமா ஏதாவது பேசி கெட்ட பேர் வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன வந்து சைல்டு டிசீஸ்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நான் 3 பேரும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இதே சாச்சனா மறுபடியும் விஷால் கிட்ட போயிட்டு, நீ ப்ளே பாய், யார் கிடைச்சாலும் பொண்ணு கிடைச்சாலே லவ் பண்ணிவிடுவேன், பிக்கப் பண்ணிவிடுவேன், அப்படி இப்படின்ட்டு உன்னை பற்றி வெளியே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க தேவையில்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தையை போட்டு பேசி விட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு விஷால் சம்மகாண்டா ஆகிட்டாரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு, மென்டலாக வந்துட்டு பயங்கரமாக உடஞ்சே போயிட்டாரு. இந்த மாதிரி சாச்சனா வந்துட்டு என்ன ப்ளே பாயின்லாம் சொல்கிறாடா அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு காதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் இந்த இடத்துல எல்லாருமே உன்னை உடைக்க பார்ப்பாங்க, ஆனால் நீ உடஞ்சிடாத, நம்ம இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாச்சனா வந்துட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விஷால் கிட்ட பிரயோகப்படுத்திருக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து. பட் ஆனால் சொல்லிட்டாங்க, தங்கச்சின்ற மாதிரி எல்லார்ட்டுமே பேசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கான எபிசோட் நடந்துச்சு. உள்ளே வந்த எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி இருந்த கண்டஸ்டண்ட்டை நோகடிக்கணும், ஹர்ட் பண்ணணும், அவங்கள டீஃபேம் பண்ணணுன்ற ஒரே மோட்டிவோட உள்ளே வந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸே கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் வெளியில் இருக்க விஷயத்தை பற்றி வந்து உள்ளே பேசினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இருக்காது, அப்படி பண்ணிங்கன்னா உங்களை வந்துட்டு மெயின் டோர் வழியாக வெளியே அனுப்புவேன், இதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க, வார்னிங்காகவும் எடுத்துக்கோங்க, இல்லை எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே வந்துட்டு நம்மளுடைய பிக் பாஸ் பேசிட்டாரு. ஸோ ஏன்னா எல்லாருமே அதை வச்சு பயங்கரமாக வந்துட்டு கேம் ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு பிக் பாஸே இதை வந்து ஸ்டாப் பண்ணார். இவ்வளோ தான் இன்றைக்கான எபிசோட். நாளைக்கு இவங்க என்னெல்லாம் வேலை பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.